ஹோமியோபதி மருத்துவம். இன்று நாம் பார்க்கக்கூடிய மருந்து குறிச்சி. இந்த மருந்து குழந்தைகளுக்கு ஒரு முக்கியமான மருந்து. குழந்தைகளுக்கு ஏற்படும் வாந்தி வயிற்றுப்போக்கை நிறுத்தும். அதாவது அந்த காலத்தில் சீர்குணம் என்பார்கள். தமிழில் அழகாக பெயர் வைத்திருக்கிறார்கள், சீர்குணம். நீ குழந்தையை சீராக கவனிக்காத பட்சத்தில் வரக்கூடிய நோய் சீர்குணம். சரி, அப்படி எப்படி அதை கவனிக்காமல் நாம் விடுகிறோம்? எங்கெங்கெல்லாம் தவறு செய்கிறோம்? குழந்தை 1 வயசுலேருந்து 1.5 வயசு வரைக்கும் தரையில் கையை ராவி வாயில் வைக்கும். அப்போ தரையில் உள்ள கிருமி வாய்க்கு போகும். தரையில் கிடக்கிற கண்ட பொருளையும் பிறக்கி சாப்பிடும். தானே வெளிக்கிருந்து கூட அதை ராவி வாயில் வைக்கும். இதையெல்லாம் நாம் சீராக கவனிக்காத பட்சத்தில் அது சீர்குணம் என்பார்கள். அதற்கடுத்தாற்போல் ஆபாசன் ஏற்பட்ட பெண்ணிடம் குழந்தையை கொடுக்கக்கூடாது, நோயாளிகளிடம் குழந்தையை கொடுக்கக்கூடாது, ஆஸ்மாட்டிக் வந்தவர்களிடம் குழந்தையை கொடுக்கக்கூடாது. இப்படி சீராக நீ கவனித்து வந்தால் அந்த நோய் வராது. ஆகவே இந்த நோய்க்கு குறிச்சி என்ற ஹோமியோபதி மருந்தை மதர் டிஞ்சராக 5 சொட்டு 30 ml தண்ணீரில் ஊற்றி நீ 1 மணி நேரத்துக்கு ஒருக்க கொடுத்து வந்தால் அந்த சீர்குணம் என்று சொல்லுகின்ற வாந்தி பேதி உடனே நிற்கும். இந்த வாந்தி பேதி சாதாரணமானதாக இருக்காது. நான் வாந்தி எடுக்கும், வயிற்று போக்கு எடுக்கும், குழந்தை அப்படியே மயங்கி மயங்கி விழுங்கும், நமக்கே சங்கடமாக இருக்கும். ஆகவே இந்த நிலையில் உள்ள குழந்தைகளுக்கு இந்த மருந்தை கொடுத்து உங்களுடைய குழந்தையை காப்பாற்றுமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம்.